வணக்கம் தோழாக்களே, நீங்கள் பார்க்க போகிறது டேட் கம்யூனேட்டட் காணொளி. ஏப்ரல் மாதம்தான் விட்டது டீசரோ ட்ரைலரோ. அதுக்கு அடுத்த மாதமே இன்னொன்று கிளைபேஸ் அடுத்து ட்ரைலரு போன மாதம் கடைசியில் வந்தது. ஆனால் நம்ம இப்போ தான் இதை தொட்டு பேச போகிறோம். டிசி யூனிவர்ஸோட இது திகில் படமாக இருக்க போகுதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் முழுசாக பாருங்கள். இந்த ட்ரெய்லர் ஆரம்பமே மாட்யோகன் ஏதோ கண்ணாடி முகமுடி போல் முகத்தை முழுக்க மறைச்சிக்கிட்டு யார்கிட்டேயோ வந்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு. அவங்க யாருன்னு பார்த்தா இவங்க தான் டாக்டர் குவைட்லின் கேர். இவங்க காமிக் கதாபாத்திரம் கிடையாது, இந்த படத்துக்காக எடுத்துகிட்டு வந்த கதாபாத்திரம். இதை டிசி அஃபிஷியலாக சொல்லலைனாலும் இந்த தகவல் உண்மைதான். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி, எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்களே, ஏதாச்சும் பேசலாம்ல. கண்ணாடி போல் இருக்கிற முகமுடைய அவிழ்த்து தான் முகத்தை காட்டுறாரு அந்த டாக்டர்கிட்ட. இதோ இவங்க தான் இந்த படத்தோட கதாநாயகி. இவங்களால தான் மாட்யோகனுக்கு இந்த நிலமைன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இதுக்கு இவங்க தான் காரணம்னு அதுதான் இதோட ட்ரைலர்லேயே இந்த கேள்விக்கான பதிலை சொல்லிட்டாங்க. ஒரு படம் நடித்தோமா அடுத்தடுத்த படத்துக்கு போகாமல் ஒரு படத்தை மட்டும் நடிச்சுட்டு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு அந்த பார்ட்டியில் பார்த்த பொண்ணால் வந்த வினை தான் இது. என்ன குமார் முகத்தில் கோடு விழுந்ததால் மொத்தமாக வலிக்கிக்கிட்டு போயிடுச்சே. யாரா இந்த கும்பல் மாட்யோகனை பிடிச்சி இப்படி பண்ணிட்டாங்களே. காமிக்கில் பார்த்தோம்னா மாட்யோகனை பிடிக்காதவன் ஒருத்தன் இந்த கும்பலை தூண்டி இந்த மாதிரி செய்ய சொல்லியிருப்பான். ஆனால் படத்தில் இதை எப்படி கடுப்புறாங்கன்னு தெரில. ஒருவேளை அந்த கும்பலோட தலைவன் தான் பொண்ணை இதேமாரி தலை நிமிர்ந்து பார்த்துட்டான். அதனால் இவனை நீ எவ்வளோ பெரிய நடிகனை வேணா இரு, இந்த முகத்தை வச்சு தானே என்னோட பொண்ணை மயக்கின, இப்போ இந்த முகமே இல்லாதபடி எல்லாத்தையும் விற்றுட்டு தன்னோட முகத்தில் கீறப்பட்டு இருக்க தடயத்தை சரி செய்ய அதுக்கான டாக்டரை போய் பார்க்கத்தான் போயிட்டு இருக்காரு. தன்னுடைய பழைய முகத்தை பார்த்து இனிமேல் எதுவுமே முடியாது. தன்னுடைய பழைய புகைப்படங்களெல்லாம் கிழிச்சு கோபத்தில் தாங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் விற்றுட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போன மாட்யோகனை பார்க்க முடியுது. முகம் அப்படியே காஞ்சி போன களிமண் மாரி மாறிடுது. அது பரவும் போது தொண்டை வழியாக கூட இறங்குது. அப்படியே உடம்பு முழுக்க பறிச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. இது யாரா இதில் புதுசா? இவர் இந்த படத்தில் கௌதம் செட்டியை சேர்ந்த டிடெக்டிவ். ஏதோ துப்பறி பணிக்கு வந்திருக்காரு. இவர் மாட்யோகனால் தான் வந்திருக்காரு. மாட்யோகன் செஞ்ச சின்ன சின்ன தப்புனால கௌதம் செட்டியை சேர்ந்த ஒரு காவல் அதிகாரியை கூட்டிக்கிட்டு வந்துட்டீங்க. எங்கடா பேட்மேனு, எப்படா எடுத்துகிட்டு வருவீங்க? டாக்டர் குவைட்லின் கேர் மாட்யோகனிடம் அவருக்கு ஏற்படும் பக்க விளைவுகள் பற்றி பேசுகிறாங்க. சீரம் போடுறதுக்கு முன்னாடி நடக்கிற காட்சியாக கூட இருக்கலாம். இது முகம் கீறலுக்கு முன்னாடியே இருக்கு. ஆனால் அப்போவே இவர் மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கு. மாட்யோகன் நடிப்பிற்காக அவரது குழு லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த விமானத்தில் ஏறி புறப்படுறாங்க. இருந்த ஒரு கத்திரிக்கோலை வச்சு அந்த ஒட்டிக்கிட்ட இமைகளை கட் பண்ண பார்க்குறாரு. டைம் ஸ்கொயர் இங்கே மாட்யோகன் வந்திருக்காரு. இந்த இடம் கௌதம் நகரத்தில் தான் இருக்கு. அப்படியே கீழே தொங்கி போகிற மாதிரி காட்டுறாங்க. மாட்யோகன் எதுக்கு அங்கே வந்திருக்காரு, யாரை பார்க்க வந்திருக்காரு? பார்க்க வந்த இடத்துல ஒரு மாதிரியாக தயக்கத்தோடவே நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அங்கே ஏதோ ஒரு குற்றம் நடந்ததால் 2-3 போலீஸ் கார்ஸ் அந்த இடத்துல வந்திருக்கு. இந்த டாக்டர் மாட்யோகனை பார்த்து, நான் போட்டு விட்ட சீரம் உன்னோட உடம்பு ஏதோ பாதிச்சிருக்கு, அதனால் ஒரு டெஸ்ட்டு எடுத்துருவோமா பேசி கூப்பிட்டுட்டு வந்து டெஸ்ட்டில் இப்போ உட்காந்துருக்காரு. இந்த மனுஷனே தன்னோட முகத்தை இந்த வழியில் போயிட்டு மாற்றினதால தன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாற்றிட்டாரு. இந்த சீரத்தால் தன்னோட முகம் சரியானதால் தன்னுடைய நிம்மதியே போனது போல தான் இருக்காரு. இந்த இடம் கௌதம் சிட்டியோட முக்கியமான இடம். கௌதம் சிட்டியோட முக்கியமான இடத்தையே காமிச்சாச்சு. அப்போ புது பேட்மேன் எப்படா கண்ணால் காட்ட போகிறீங்க? மாட்யோகன் மீது அந்த குற்ற கும்பல் நடத்திய கொடூரமான தாக்குதல் மீதான வழக்கு பார்த்துட்டு வராங்க. அடே, இந்த முகத்தை பார்த்தா மாட்யோகன் மாதிரியே இல்லையாடா. யார் இவரை தேடி வந்தவங்கள உருமாற்றத்தை கூட இந்த இதுவழியே காமிச்சிருக்காங்க. மாட்யோகன் யாரையோ போய் அடிச்சுட்டு இருக்காரு. அவர் யாருன்னு தானே பார்த்தீங்க? அவரு தான், இவர் தான் ஜிம் கார்டன்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையான்னு தெரியல, இன்னொரு ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும். தான் முகத்தை கொடூரமாக சதிச்சவங்களை பழி வாங்காமல் திறமையும் தான் முகத்தை சரி பண்ணிக்கின்னு அவரோட ஆசையில் நிலையானுக்கு சொல்ல திரும்பியும் முகம் சரியான சீரத்தாலேயே திரும்பவும் ஒரு பிரச்சனை வரும்போது
இருக்கு பாரு, அதுதான் ரொம்ப வேதனையானது. இந்த காட்சியில் பேட்மேனோட 3 முக்கியமான வில்லன்களை தன்னோட முகத்தை ஒப்பிட்டு காமிச்சிருக்காரு. டூ பேஸ் இந்த புகைப்படத்தை அப்படியே கிட்ட போய் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ரெட்லர் இந்த பெயருக்கான கதாபாத்திரமும் இப்படி தான் பார்க்கும். அப்புறமா ஜோக்கர் இந்த முகஜாடை உண்மையாகவே அப்படியே இருக்கு. இந்த ஒரு இதுவில் மட்டும்தான் பார்க்க அப்படியே தெரிஞ்சது, வேற ஒன்றும் இல்லை. மாட்டியோகன் அந்த டாக்டரை பின்னாடியே தடுத்துன்னு வராரு. அந்த டாக்டரும் பயந்துக்குன்னு இவன் எதுக்குடா நம்மளை பின்தொடர்றான்னு அப்புறமா அந்த டாக்டரை மடக்கி தன்னோட உருமாற்றத்தை காமிக்கிறாரு. திரும்ப பழைய உருவத்துக்கே மாறிடுறாரு. இந்த ட்ரெய்லரை பற்றி நான் சொன்னதில் ஏதாவது விடுபட்டு இருந்தா மறக்காமல் உங்களுடைய கருத்தை பதிவிட மறந்துடாதீங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பில்லையும் தட்ட மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம்.